சமையல். இந்த வீடியோவில் பொரி உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க. பொரி உருண்டை செய்வதற்கு தேவையான பொருட்கள்: பொரி 4 கப், வெல்லம் 1 கப், நெய் 1/2 டேபிள் ஸ்பூன், சுக்கு பொடி 1/2 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் பொடி 1/2 டேபிள் ஸ்பூன், லெமன் ஜூஸ் 1/2 டேபிள் ஸ்பூன். ஒரு பேன்ல வெல்லம் சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டி வச்ச வெல்லத்தை ஒரு பேன்ல சேர்த்துக்கோங்க. இப்ப பாகு நல்லா ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். பாகு கொஞ்சமா எடுத்து தண்ணியில விட்டுருங்க. கரையாம இந்த மாதிரி அப்படியே நிற்கும். கரையாம நம்ம இந்த மாதிரி பண்ணா நல்லா உருண்டையா வரும். கல்லு பதம் வந்துருச்சு. இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. இது இப்போ ஒரு பிளேட்ல போட்டிங்கன்னா ஒரு சவுண்ட் மாதிரி கேட்கணும். இந்த மாதிரி நல்லா சவுண்ட் கேட்கணும். ஆக இந்த மாதிரி சவுண்ட் வரும். இந்த மாதிரி சவுண்ட் வந்ததும் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஆஃப் பண்ணிடலாம். ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். சுக்கு பொடி சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. பொரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பொரி வெல்லம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சூடாக இருக்கும் போதே இது உருண்டை பிடிச்சிக்கலாம். கையில் லைட்டாக அரிசி மாவு இந்த மாதிரி தொட்டுக்கோங்க. கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. சூடாக இருக்கும் போதே பிடிச்சிக்கோங்க. இப்போ ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். அரிசி மாவு தொட்டு சூடாக இருக்கும் போதே சின்னதாக ஒரு ரோல் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஷேப் பண்ணிக்கலாம், இல்லைன்னா உதிர்ந்துடும். இப்போ எல்லாத்தையும் ஒரு ரவுண்ட் ஷேப்க்கு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் சூடாக இருக்கும் போதே பிடிச்சிடணும், இல்லைன்னா வராது கரெக்டாக. பொரி உருண்டை ரெடி ஆயிடுச்சு. பொரி உருண்டை எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.